வணக்கம். இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது 12 ராசி லக்னங்களில் இப்போ பார்க்குறது மகர ராசி மகர லக்னம். 2025ஆம் ஆண்டு மாற இருக்கிற குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, இந்த பயிற்சிகள் மகர ராசி மகர லக்னத்துக்கு திருமண யோகத்தை கொடுக்குமா, திருமணத்தை செய்து முடிக்குமா அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். மகரம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ராசி மண்டலங்களில் 12 ராசி மண்டலங்களில் 10வது ராசி அப்படிங்கிறது மகரம். அதே மாதிரி பஞ்சபூதங்களில் எடுத்துக்கிட்டோம்னாலே நெருப்பு, பூமி, காற்று அப்படின்னு சொல்லக்கூடியதில் பூமியின் குணநலங்களில் இந்த ராசிய லக்னம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இயக்கத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே சரம், ஸ்தரம், உபயம்னு சொல்லக்கூடியதில் சர இயக்கத்தில் மகரம்ங்கிறது இருக்குது. சரி, இப்போது பஞ்சபூதங்களையும் இந்த இயக்கங்களையும் நம்ம ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய குணத்தை ஆளுமை செய்யும். இப்போ மகரம்ங்கிறது பூமியின் குணநலத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க கொஞ்சம் பொறுமையான நபராக இருப்பாங்க, விட்டு கொடுத்து போவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி இயக்கங்கள் இது சர இயக்கமாக இருக்குது அப்படின்னா சரம், ஸ்திரம், உபயம் அப்படிங்கிறது இது சர இயக்கமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ சரம் அப்படின்னா ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம், ஸ்திரம்னா நிலையான அப்படின்னு சொல்கிறோம், உபயங்கிறது நிலை இல்லாத. அப்போ இந்த ஜாதகரின் எண்ணங்கள், சிந்தனைகள் அப்படிங்கிறது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய சிந்தனைகளாக இருக்கும். ஏன் சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள்லேயே இருப்பாங்க. இன்னும் சில பேர் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தோம்னாலே போகுது, இதுக்கு மேலே வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இன்னும் சில பேர்த்தோட எண்ணங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும், நிலை இல்லாத மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சிந்தனைகளாக இருப்பாங்க. அந்த சிந்தனைகளை பூராமே இயக்கங்கள் தான் குறிக்குது. இதுவரைக்கும் 5ஆம் இடத்தில் இருந்த குரு 6ஆம் இடத்திலும், அதே மாதிரி 3 9ஆம் இடத்தில் இருந்த ராகு கேது 2 8ஆம் இடத்திலும், 2ஆம் இடத்தில் இருந்த சனி 3ஆம் இடத்துக்கும் பயிற்சி அடைஞ்சிருக்குது. இந்த பயிற்சிகள் ஜாதகருக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பயிற்சி 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் 2 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா சாதகம் இல்லாத இடங்களே. மகரத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ பயிற்சி ஆகக்கூடிய இந்த பாவங்கள், இந்த இடமாற்றங்கள் ஜாதகர் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமாக இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இது பாதகமான பாவங்களில் சொல்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியதாகவே இது இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ராகு கேதுக்களின் திசாபுத்தி அந்தரமும் குருவின் திசாபுத்தி அந்தரங்களோ செல்லும்போது இவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவே சனி அப்படிங்கிறது அவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள்னால மகரத்துக்கு 7வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்துக்கு 4வது இடம். அதே மாதிரி 4வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது சந்திரனின் வீடு. மகரத்துக்கு 7ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு இந்த பயிற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7ஆம் வீட்டுக்கு 2வது வீட்டில் ராகு 2 8இல் ராகு கேதுவும், 12ஆம் இடத்தில் குருவும், 9ஆம் இடத்தில் சனியும் இருக்கிறதுனால இந்த இடமாற்றங்கள் 7ஆம் பாவத்துக்கு சாதகமான பாவங்கள் கிடையாது. திருமணம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு பாதகமான பாவங்களாகவே இருக்குது. திருமணம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை. இது பாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சில எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த டயத்தில் திருமணம் முடியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்படி முடிஞ்சதுனாலும் குரு 6ஆம் இடத்துல போகிறதுனால இந்த 7ஆம் பாவத்துக்கு இங்கே 2 12 இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் முடிந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவினர் வரக்கூடிய ஜாதகமாக வரும். அப்போ சரியான தேர்வு இல்லாமல் தவறான தேர்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டம் நன்கு ஜாதகங்கள் ஆய்வு செஞ்சு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஜாதகங்களை பொறுத்துக்கிட்டோம்னா இந்த பயிற்சிகள் சாதகமாக இருக்கும். மகரத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா 7வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்துக்கு 4வது வீடு. அதே மாதிரி இவர்களுக்கு 7வது வீடு சந்திரனுடைய வீடாக இருக்கிறதுனால இவர்களுக்கு வரக்கூடிய மனைவி அப்படிங்கிறவங்க ஒழுக்கமானவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வயது மிக குறைந்த நபர்களாக எப்பவுமே காட்சியளிப்பாங்க பார்க்குறதுக்கு. அதே மாதிரி தாயை போல கணவனை பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனைவி தான் இவர்களுக்கு கிடைப்பாங்க. இவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுக்கு மகரத்துக்கு ஆனால் இவர்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அதிருப்தியான எண்ணங்களாகவே இருக்கும். இவர்களுக்கு மனைவி அப்படிங்கிற விஷயங்களில் சில அதிருப்தி அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். சரி, இப்போது இது நாள் வரைக்கும் பார்த்தது மனைவி எப்படி வருவாங்க, இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம்.
ஆனால் திருமணமானவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எதனால் மகரத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றத்தின் மூலியமாக பிரச்சனை வரும் ஒன்று. ரெண்டாவது, நடத்தைகள் வந்து சரியில்லாத காரணத்தினால குடும்பத்தில் வந்து பிரச்சனை பிரிவுகள் வரும். தவறான தொடர்புகளால் பிரச்சனை வரும். இடமாற்றத்தின் மூலியமாகவும் தவறான தொடர்புகள் மூலியமாகவும் அதேமாதிரி அது வேலையின் மூலியமாகவும் கூட இருக்கலாம். அந்த இடமாற்றத்தின் காரணமாக கூட இருக்கலாம். இதனால் வந்து குடும்பத்தில் பிரச்சனை பிரிவினைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். சரி, இப்போ மகரத்துக்கு வந்து இந்த பெயர்ச்சிகள் சாதகமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், எந்த கோயில்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்ன புள்ளி எங்கே விழுந்திருக்குதோ, அந்த லக்ன புள்ளி விழுந்திருக்கக்கூடிய அதிபதி எங்கே இருக்கிறாரோ, அந்த கிரகம் எங்கே இருக்குதோ, உங்களுடைய லக்ன தொடர்புகளும் சாதகமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரப்போ இந்த பெயர்ச்சிகள் சாதகமாக அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.